நவம்பர் மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பிரபஞ்சத்திடம் டாரோ கார்ட்ஸ் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு உங்களோட கிராட்டிடியூட செலுத்திடுங்க. பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 ஆரம்பிக்கிறீங்கன்னா வெரி காம் அண்ட் கம்போஸ்டா ஆரம்பிங்க. திஸ் இஸ் ஜெனரல் ரீடிங், ஓகேங்களா? சோ பைல் செலக்ஷன் போயிடலாமா? எஸ். சோ டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். சோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு வருகின்ற மாதம் உங்களுடைய கெரியர் வைஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேலை விஷயத்துல எதிர்பார்த்த ஹை, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது டெஃபினட்டாக வந்து சேரும். இந்த எனர்ஜி எல்லாத்தையும் நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக யூ ஷுட் பி அ ஃபாலோவர் ஆஃப் அஸ். சோ உங்களுக்கு நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் இருக்கு, அது வர தடையா இருக்கு அப்படின்னும் போது அந்த தடையை நிவர்த்தி டெஃபினட்டாக உங்களுக்கு நடக்கும். சோ வருகின்ற மாதம் எதிர்பார்ப்பு இருக்கும். சோ பணத்தோட எதிர்பார்ப்பு இருக்கும். பண வரவு நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னா எதிர்பார்க்க வச்சு காக்க வச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து தருவாங்க. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையும் ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையும் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப நெருங்கி போறதை விட நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ரொம்ப விரைவாக இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்து செல்ல வேண்டாம். நீங்க ரிலேஷன்ஷிப்ல அடுத்தடுத்த விஷயம் ரொம்ப அவசரமாக பண்ணலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா காத்திருங்க, பொறுத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருக்கு. சோ பொறுமை மிக தேவையான விஷயமாக இருக்கு, ஓகேங்களா? சோ பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு கெரியர் விஷயத்துல நீங்க ஆன்சரை வெளியில தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் வெளியில கிடையாது. கெரியர் விஷயமாக இருக்கட்டும், பணத்தின் வரவு விஷயமாக இருக்கட்டும், நீங்க வேலை விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே உள்ள இருக்கு. வெளியில போய் தேடுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி நீங்க வெளியில போய் தேடினீங்கனாலும் வெளியில உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர் இன் யுவர் கெரியர் வைஸ் எந்த ஒரு வெளியில ஆன்சர் தேட வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாமே உங்க கையில இருக்குன்னு சொல்றாங்க. உங்க மனசுல இருக்கு. உங்க மனசுல இருந்து உங்களுடைய திறமையின் வழியாக அது வெளிப்பட்டுச்சுன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சக்சஸ கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரிலேஷன்ஷிப் கைடன்ஸ் பைல் நம்பர் 2க்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? ரெஸ்டா ரிலாக்ஸ்டா இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போங்க. எவ்வளவு பெரிய டென்ஷன் நிலவக்கூடிய சிச்சுவேஷனாக இருக்கட்டுமே, தேர் இஸ் a way. எங்க வழியே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தனியா இருக்கீங்க உங்க ரிலேஷன்ஷிப்லனா there is a way. and இறை வழிபாடு வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும். ரொம்ப நான் கோவிலுக்கு போக மாட்டேன், ரொம்ப பூஜை புனஸ்காரம் பண்ண மாட்டேன், ஆனாலும் இறைவனோட பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஆமான்னு சொல்லுங்க. சோ இந்த டிவோஷனல் பர்சனுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ரிசல்ட் வில் பி வெரி 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 பாசிட்டிவ் இஃப் யூ மேனிஃபெஸ்ட். மெஜிஷியன் கார்டு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கலாம், உங்க பர்சன்ஸ்க்காக நிறைய ஸ்பெல் ஒர்க் பண்ணிருக்கலாம், நீங்களே ஏதாவது ஸ்பெல் ஒர்க் ட்ரை பண்ணிருக்கலாம். எவ்ரிதிங் இஸ் கோனா ஒர்க் அவுட், ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.